சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வராகி. புரட்டாசி மாத ராசி பலன்கள். மேஷ ராசி என்பர்களே, இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்தவரையில் இனிமேதான் படிப்படியா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை அல்லது ஒரு நிம்மதி பெருமூச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மேஷராசி அன்பர்களே படாத பாடு பட்டெடுத்து ஒரு 2 மாசமா தேவையில்லாத பல பிரச்சனைகள், அப்படி இல்லைனாக்கா மன உளைச்சல்கள், ரொம்ப கடுமையான மன உளைச்சல். எல்லாமே நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருந்திருக்கும், ஆனாலுமே கூட தேவையில்லாத மன உளைச்சல்கள் இருந்திருக்கும். மனசு கஷ்டம் இருந்திருக்கும், என்னடா நாம இப்படி ஆயிட்டோமே. அல்லது ஒரு எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், அவனை எதுவும் பண்ண முடியலையே, அவன் அவ்வளோ பெரிய பாவம் பண்றான், அப்போ கூட நம்மளால எதுவும், தெய்வம் இருக்கா இல்லையா, சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு புலம்பக்கூடிய வகையில மிகப்பெரிய மன கஷ்டங்கள், மன உளைச்சல்கள். இப்போ வருமானம் சிறப்பா இருந்து, தொழில் அமைப்புகள் சிறப்பா இருந்து மன உளைச்சல், மன கஷ்டப்படுறது ஒரு விதம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வருமானம் தொழில் கம்மியா இருக்கிறது தான் மன உளைச்சலுக்கு காரணமாகவே இருந்திருக்கும். பிஸ்னஸ் குறைஞ்சு போச்சு, அல்லது வருமானம் குறைஞ்சு போச்சு, அல்லது வேலையில ட்ரபுள் இருக்கு, என்னால் வேலை செய்ய முடியல, அதுதான் சாமி எனக்கு மன வருத்தத்துக்கு காரணமே, மன டிப்ரெஷனுக்கு காரணமே அதுதான். ஸோ ஒரு கில்ட்டினஸ் இருக்கு, ஒரு ஃபியர்னஸ் இருக்கு, ஃபியூச்சரை பற்றின ஒரு ஃபியர்னஸ் இருக்கு, அல்லது ஜாப் பற்றின ஒரு ஃபியர்னஸ் இருக்கு, அல்லது எனிமீஸ் அவர்களால் வரக்கூடிய அதை பற்றின ஒரு ஃபியர்னஸ் இருக்கு. அப்போ மேஷ ராசி என்பர்களே, இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அவ்வளோ சரியா பொருந்தலை, அதுதான் உண்மை. மிக துல்லியமா சொல்றேன் நான். ஏன் இவ்வளோ ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இப்ப கூட நமக்கு நியர்பை கிருஷ்ணகிரியில ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க மேஷ ராசி அன்பர்கள். அனந்தம் இங்கே 3 பேரா சேர்ந்து நல்ல ஜாயிண்ட் ஃபேமிலி. அப்பாவும் இருக்காரு, அப்பா ஆரம்பிச்ச ஸ்தாபனம் படிப்படியா இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் 200-300 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய வகையில பிசினஸ் பண்றாங்க கிருஷ்ணகிரியில. ஒரு பக்கம் அரசியல் இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்றேன்னாக்கா, அந்த மாதிரி எல்லா பலமும் இருந்துமே கூட அந்த மேஷராசி அன்பர்களுக்கு அந்த ஒரு விதமான கலகங்கள், எதிரிகளால் வரக்கூடிய கலகங்கள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனை, ஃபண்ட் டிமாண்டு எல்லாம் இந்த சனி வக்கரத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ சாதாரண ஒரு வேலைக்கு போகக்கூடிய மேஷராசி அன்பர்கள் எப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்காக சொல்றேன். அதையும் இதையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி பணபலம் இருக்கு, சொத்து பலம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எல்லாம் இருந்துமே கூட அவங்க சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு சாமி, நீங்க என்ன பூஜை பண்றீங்களோ எனக்கு தெரியாது, என்ன எப்படியாவது இதுல ரிலீஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் திருட்டு போயிடுச்சு. அங்கேருந்து எடுத்துட்டு போனது யாருன்னு தெரியும், சுத்திக்கிட்டே இருக்காங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டுறாம, அவனை பிடிக்க முடியல. அப்ப இதை போல மேஷ ராசி என்பர்களே, பெரிய பெரிய எல்லா வசதிகளும் உடைய மேஷராசி அன்பர்கள் கூட அரசியல் தலைவர்கள், எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இப்ப நம்ம நியர்பையா அந்த சனி வக்ரத்துல ரன்னிங்ல இருக்கக்கூடிய, சிட்டிங்ல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எத்தனை நண்பர்கள் நம்ம இடத்துல தொடர்பு கொள்கிறாங்க. சாமி இந்த மாதிரி சில ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணணும், அடுத்து என்ன செய்யலாம் சாமி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க, இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது அப்படியே விட்டுடலாமா, இல்லை நம்ம வம்பு வழக்கா எடுக்கலாமா, வாதாடலாமா. ஸோ நிறைய கன்சல்டிங் வச்சுக்கிறாங்க. அப்போ நார்மல் பீப்புள்ஸ், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது ஒரு கடைக்கு வேலைக்கு போகக்கூடியவங்களால் ஐடி பீப்புள்ஸாக இருக்கலாம், ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா,
அல்லது ஒரு சாதாரண கடை வச்சு நடத்தக்கூடியவருங்க, ஒரு ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், ஒரு மளிகை கடைகளாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸ், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டூ வீலர் ஷோரூம் அல்லது கார் ஷோரூம், டிராக்டர்ஸ், பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஐடி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரி நார்மல் பீப்புள்ஸ்க்கு எல்லாமே கூட அந்த கடந்த 2 மாதங்கள் மிக கடுமையானதாக இருந்திருக்கும். நான் இதுவரையிலும் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க சாமி, இப்போதான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இந்த கஷ்டம் எனக்கு இது புதுசாக இருக்கு. அப்போ இந்த மாதம் இது சரியாகும்னா எப்படி சரியாகும்? ஒன்றும் இல்லைங்க, உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இது வரலும் கன்னி ராசியில் இருந்தார். பொதுவா இந்த புதன் செவ்வாய் ஆகாது. புதன் செவ்வாய் காம்பினேஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்தில் கூட நீங்க எடுத்து பாருங்க. புதன் செவ்வாய் காம்பினேஷன்ஸ் சேர்க்கை இருக்குமேயானால் அவர் நிரந்தர கடனாளியாக இருப்பார். உங்களுக்கு 25 கோடி சொத்து இருந்தாலுமே கூட அவர் ஏதாவது ஒரு 2 கோடி ரூபாய் லோன் கட்டினே இருப்பார், கடைசி வரல லோன் கட்டுவார். அப்ப எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் நிரந்தர கடனாளி யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த செவ்வாய் புதன் காம்பினேஷன் தான். அதுவும் நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட கடன் தான் அவருக்கு அதிகமா இருக்கும். அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை இப்ப சமீபமா ரொம்ப அதிகமாயிடுது சாமி, காதலர்களாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், அதே போல நிறைய செய்வினை கோளாறுகள் நாம நிறைய பார்க்குறோம். மேஷராசிக்கு ஒரு நல்ல குடும்பமா இருக்கும், நல்ல வீட்டு வாசலா இருக்கும், ஆனா திடீர்னு எல்லாமே மாறி போயிருக்கும். அப்போ செய்வினை கோளாறுகள், திடீர்னு உடம்பு சரியில்லாம போறது, திடீர்னு ஏதேனும் ஒரு பெரிய மருத்துவ செலவு, ஒரு ஆப்ரேஷன் ஏற்படுவது, அடுத்து வீட்டில் ஒரு மருத்துவ செலவு வந்து கொண்டே இருப்பது, உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கு சமயம். இப்போ நல்லா இருந்தார் வீட்டுக்காரு, இந்த மாதிரி அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த செய்வினாலே வயிறு சம்பந்தப்படும். பெண்களாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கும் வயிறு, மார்பு, இதுதான் விஷயம் சம்பந்தப்படும். அப்ப அது மாதிரிலாம் போட்டி பொறாமைகள், இதனால வந்த பிரச்சனைகள், குடும்பத்துல போட்டி பொறாமைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் இருந்திருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. இதுக்கெல்லாம் சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பொதுவாக இந்த செய்வினைக்குன்னா அதுக்கான பரிகாரங்கள் வேறு. ஆனா பொதுவா மேஷ ராசி என்பர்களே இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்தவரையில் உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு வந்து விடுகிறார். அப்ப துலாம் ராசிக்கு வந்துட்டாருன்னா ராசிநாதன் உங்களுக்கு சிறப்பாயிடுறாருன்னு அர்த்தம். நான் சொன்ன 2 மாதங்கள் உங்களுக்கு சரியில்லாம இருந்தது அப்படின்னு சொன்னேன். 2 மாசம் உங்களுக்கு சரியில்லாம இருந்ததுன்னு சொன்னேன். அப்ப இந்த புரட்டாசி மாசத்திலிருந்து உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலை சிறப்பா இருக்க போகுது. இனிமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், கவலை வேண்டாம். அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் தீர, நான் இப்ப சொன்ன சத்ரு சம்ஹார ஹோமம், எனிமீஸ் அதனால வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், ஃபேக்டரிகளாக இருக்கலாம், அல்லது குடும்ப அமைப்புகளாக இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்போது என்ன சொல்லலாம்? நிச்சயமா சத்ரு சம்ஹாரம் செய்து கொள்வது சிறப்பு. அப்ப குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள் இவையெல்லாம் தீரக்கூடிய மாதம், மகிழ்ச்சி அதிகரிக்கும். சோ உங்களுக்கு
என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும், பிறப்பு ஜாதகத்தை தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் ஆகக்கூடிய அன்பு பக்தர்களே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் சரிதான், ஜாதக ரீதியாகவும் சரிதான், சாஸ்திரங்கள் ரீதியாகவும், ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கணும், பொண்ணு புள்ள நட்சத்திர பிரகாரம் எந்த நாள், சில பேருக்கு ஜாதகம் ஒத்து போகாமல் இருக்கும், அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல நாளில் திருமணம் செஞ்சோம்னாக்கா அவங்க நீடூடி வாழ்வாங்க. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான நாள் குறிப்பது, அதே போல் டெலிவரிக்கான நாள் குறிப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு அட்வான்ஸாக வந்து போச்சு டெலிவரி, ஆனால் அந்த டெலிவரிக்கு குழந்தை எந்த நாளில் குழந்தை பெற்றுக்கலாம், அப்போ வந்து அப்பா அம்மாவுடைய நட்சத்திரத்தை வச்சு இது சரி பண்ணணும். அதுபோல் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள், ஜோதிட சந்தேகங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி, திருமணங்கள், திருமண யோகங்கள், அதே போல் வீட்டில் ஒரு கஷ்டமாக இருக்குது, என்ன மாதிரியான ஹோமங்கள், சில நவகிரக ஹோமம் பண்ணலாமா, சூரியனி துர்கா பண்ணலாமா, திருஷ்டி துர்கா பண்ணலாமா, அல்லது மகாலட்சுமி, லக்ஷ்மி குபேரன், குபேரலக்ஷ்மி ஹோமம், ஸ்ரீசூக்த ஹோமங்கள், சத்ரு சம்ஹார ஹோமம். அப்போ இதெல்லாம் உங்க ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் பிரகாரம் என்ன மாதிரியான ஹோமங்கள்லாம் நல்ல ஒரு கைட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் திருமண பொருத்தங்கள் பார்க்கறது, அப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது, புண்ணியாக வாசனங்கள் மற்றும் கர்மா தியரி. மெயினாக மனிதனுக்கு நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் வர்றதுக்கு காரணமே அந்த கர்மா தான். அந்த கர்மா தியரியில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனாலும், அல்லது ஒரு நல்ல கைராசியான முறையில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும், ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும், இல்லை நல்ல கம்பெனி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, அது கொஞ்சம் ரன் பண்ணுறதுக்கு, பூஸ்டப் பண்ணுறதுக்கு இன்னொரு நல்ல கைராசியாக செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்னா, உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் கைராசியான முறையில் உலகம் முழுவதும் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.